ஹலோ மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம புதுசாக என்ன ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம்னா சிக்கன். எனக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் தான் புது புது ஐட்டமாக செய்வேன். ஸோ சிக்கனில் சிம்பிளாக சூப்பரான ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இது வேகமாக செஞ்சுக்கிற ஐட்டம் தான். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். ஓகே, காஞ்சிருச்சு. பூண்டு வந்து குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் கிட்ட போட்டுக்கிறேன் பூண்டு. பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கணும். தெரியுதா? பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும். அது கூடவே காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குண்டு மிளகாய், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டு ப்ரௌனில் வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசம் வருது பூண்டு. தெரியுதா பூண்டோட இதெல்லாம்? பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌனில் வரணும். இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிறேன். பூண்டு மாதிரி கொஞ்சம் ஒட்டும். நல்லா கிளறணும். ஓகே, ஓரளவு கலர் மாதிரி இருக்குது. இன்னமும் அதே தோசை நல்ல கலர். இது வந்து அடி பிடிக்குது. அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டிக்கலாம். நல்லெண்ணெய் வாசத்தோடு இருக்கும் இந்த சிக்கனை. கடலை எண்ணெயிலும் செய்யலாம். இன்னும் பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும். சாரி, மிளகாய் வேறு ஒன்று கீழே விழுந்துருச்சு. இது வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்த ஒரு ரெசிபி தான். ஒரு செஃப்போட ரெசிபி. செஃப் தீனா அவரோட ரெசிபி. அதில் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் சேர்த்து நான் செய்வேன். ஓகே, இப்போ பூண்டு நல்லா நிறம் மாறிடுச்சு. தெரியுதா? ஸோ இதை வந்து இந்த பிளேட்டில் மாற்றிடுவேன். பிளேட்டில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறோம். இது நல்லெண்ணெயில் தான் செய்கிற டிஷ்ஷு. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்தின அப்புறம் அது எண்ணெய் அப்படியே சூடாகிடும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ கறி எடுத்துருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் நல்லா இதை வந்து பொரிக்கணும். இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். என் கூட கேமரா பிடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணுறது என் தங்கச்சி இசையரசி தான். சிரிக்கிறான். ஓகே,
இப்போ இஞ்சி போட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ கறியை போட்டுக்கலாம். நல்லா தண்ணிலாம் இல்லாமல் கறி போட்டுட்டு அதையும் ஒரு கரட்டு கரட்டிக்கலாம். ஓகே, நல்லா இஞ்சி பூண்டில் இது பரட்டிட்டு கறியை வந்து இப்போ வேக வச்சுக்கணும். இப்போ எப்படி வேக வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து செமி ட்ரையாக தான் இந்த கிரேவி வேணும். அதனால் லைட்டாக தண்ணியை இப்படி ஊற்றிட்டு வேக வைக்கிறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெரியுதா? அடுப்பு அனல் வச்சுக்கலாம். சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். அதுவும் மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து வேகும், நல்லா சூப்பராக வேகும். மூடி போட்டாச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கான மசாலாவே இது மட்டும்தான். அதனால் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, சிக்கன் வந்து வேக ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அரைச்ச இந்த பேஸ்ட்டை அப்படியே வச்சு போட்டுக்கிறேன். இது வந்து வெறும் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மட்டும். நல்ல வாசமாக இருக்குது. சிம்மில் வச்சு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவையும் இதையும் சேர்த்து இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எப்படி சூப்பரா? பேச மாட்டியா? இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து இந்த பூண்டு வாசம் தான். வேறு எந்த மசாலாவும் இல்லை. இந்த பூண்டு வரமிளகாய் மசாலா தான். அப்போ நாங்களே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். எப்படி வருதுன்னு தெரியலை. சிக்கன் வந்து 3/4 பாகம் வெந்துருச்சு. ஓகேவா? அதிலே தெரியும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். ஓகே, வாவ், நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இன்னும் சுவை கூட்டுற மாதிரி ஒரு ஐட்டம் போட போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச தேங்காய் பால் இதில் கொஞ்சமாக ஊற்றுறேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக நல்லா கொதிக்க விடணும். அது சிம்மில் இல்லை, அனல் வச்சு கொதிக்க விடணும். ஓகே, குழம்பு ரெடி. நல்ல எண்ணெய் மிதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ இது லைட்டாக ஒரு சுண்டை விடணும். அப்போ தான் வந்து அந்த கிரேவி வராது, ஒரு செமி கிரேவி மாதிரி வரும். தேங்காய் பால் ஊற்றிருக்கனால செமி கிரேவி மாதிரி வரும். இது அப்படியே சுண்டை விட வேண்டியது தான். கறி வெந்துருச்சா? அருமையாக வெந்துருச்சு. கறி சூப்பராக வெந்துருச்சு. இந்த பிச்சா வருது. ஓகே, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டைல். அவர் செஞ்ச மாதிரி அப்படியே தான் செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. நான் இதுக்கு பேர் வைக்கிறேன் கார்லிக் சிக்கன். ஓகே,
ஓகே பாய்.